வெள்ளியந்து இருக்கக்கூடிய குதிரை வீரனை ராசி சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பாதிப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. உங்களுக்காக வருத்த போறீங்களோ இல்லையோ, நீங்கள் நேசிச்சவங்களுக்காக ரொம்பவே இந்த நேரம் வருத்தப்பட்டு தான் இருக்கிறீங்க. வாழ்க்கைன்னா என்னங்கிற ஒரு புரிந்துணர்வே இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அழுதா கூட ஒரு நமட்டு சிரிப்போடு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிரிக்கிறீங்க, அதாவது அழுறீங்கன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு பக்குவங்கிறது கொஞ்சம் கடந்து தான் வந்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நாளுக்கு நாள் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. தனுசு ராசிக்காரங்க 12 ராசிகளே கொஞ்சம் வித்தியாசமான ராசி தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்காரங்க சுய ஜாதகம் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியோட படிக்கக்கூடிய ஆரம்பகட்ட வாழ்க்கையே கொஞ்சம் கவலைப்படக்கூடியதாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பாக இருந்தாலும் இந்த நேரம் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி தான் இந்த சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பக்கட்ட வாழ்க்கையுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப கவலைப்படக்கூடியதாக தான் இருந்திருக்கும். இந்த நேரம் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது, ஒரு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பாக உண்டு. அப்படி பார்க்குறப்ப இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்கள், அதாவது வரக்கூடிய 7 நாட்களுக்கு கஷ்டங்கள் தீரக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, தொடர்ந்து நீங்கள் ஒரு சில தெய்வ வழிபாட்டை இந்த நேரம் நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக அனுகூலமான பலன் தான். அப்படி நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வார காலகட்டம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. இந்த நேரம் ராசிக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்குது. இந்த நேரம் சில நேரம் நீங்கள் பொறுத்த வரைக்குமே ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தொழில் வாழ்க்கையுமே அப்படி தான். ஒரு வாரம் உங்களுக்கு சிறப்பான தொழில் நடந்தால், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தால், இன்னொரு வார காலம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். தொழிலையுமே ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். இந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, உணர்ச்சி வசப்படக்கூடாது, சிந்திச்சு நிதானமாக செயல்படணும். நண்பர்கள் வட்டத்திலும் சரி, உறவினர் வட்டத்திலும் சரி, கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கிறது இருக்க செய்யுங்க. அதுமாதிரி சகோதர உறவு வகையில் கொஞ்சம் மனசாபங்கிறது இந்த நேரம் வரதான் செய்யும். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இந்த நேரம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்கள். உங்களை கோபத்தை படுத்துகிற மாதிரி தான், உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஆனாலுமே உங்கள் இயல்பில் நீங்கள் மாறிடாதீங்க. அது பின்னாடி கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துரும். கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறந்து விடுற மாதிரி தான் நவகிரகங்கள் அமைஞ்சிருக்குது. அதனால் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க. இந்த நேரம் நல்ல சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் தான். தனுசு ராசி அன்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய பாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராசி சின்னமே குதிரை வீரன், அதாவது வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன். வீரனுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலையான இலக்கு நோக்கி அந்த அம்பை எய்யறதான். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த இலக்கில் நீங்கள் குறிக்கோளாக கண்ணு கருத்தமாக இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சாதிக்க முடியும். அதனால் எத்தனை கடுமையான தோஷம் இருந்தாலும் சரி, எத்தனை கடுமையான விஷயம் நடந்தாலும் சரி, உங்கள் இலக்கில் நீங்கள் உறுதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் தடைப்பட்ட எல்லா விதமான பாக்கிய பலனும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம், குழந்தை பேர், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எந்த தடை இருந்தாலும் நீங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக சிவபெருமான் வழிபாட்டை இந்த நேரம் செய்ய பாருங்கள். தடைப்பட்ட எல்லா விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6க்குரிய சுக்கிரன் 8ல் இருக்கிறது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு தான். நேரடியாக நன்மை கிடைக்குதோ இல்லையோ, ஒரு தொந்தரவு தர மாதிரி இருந்தாலுமே மறைமுகமாக நிறைய நன்மை கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி ராகு இந்த நேரம் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறதால உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. நீங்கள் நினைக்கிற எண்ணம் படிப்படியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சியில் மனம் தளராமல் செயல்பட பாருங்கள். கூடவே இந்த நேரம் தொழில் சம்மந்தமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். வீடு சம்மந்தமாகவும் தொழில் சம்மந்தமாகவும் நிறைய முன்னேற்றம் காத்திருக்குது. பிள்ளைகள் வழியில் இதுக்கு முன்னாடி பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட பிள்ளைகள் வழியில் நன்மை தாங்க. அதாவது பிள்ளைகள் இதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, கைகள் அடிபடுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. வீணான வம்பு சண்டை இல்லாமல் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தன்மை நீங்குது. பிள்ளைகள் வழியில் இந்த நேரம் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்மை தான் காத்திருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியிலுமே இந்த நேரம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வாழ்க்கை துணையோட ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த நேரம் அவசரப்பட்டு பேசக்கூடாது. பேச்சுவார்த்தையில் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
பெரும்பாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மை மட்டும்தான். பொய் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதை இந்த நேரம் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப பிரச்சனையில் மற்றவங்க குடும்ப பிரச்சனையில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப பிரச்சனையிலையும் மற்றவங்களும் தலையிட விடாதீங்க. இதை செஞ்சுட்டு வந்தாலே குடும்ப வாழ்க்கையில் எந்த பாதிப்புமே இல்லை. சுக்கிரன் இந்த நேரம் 8ல் இருக்கிறதால சில நல்ல மாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. பெண்கள் மட்டும் இந்த நேரத்தை எந்த ஒரு செயல்பாட்டிலையும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். சுற்றி இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், உறவினர் வகையிலையாக இருக்கட்டும், நண்பர்கள் வகையிலையாக இருக்கட்டும், இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில நீங்கள் கவனம் கொடுத்துட்டு வர்றது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த பண உதவி செய்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஆனால் இந்த நேரம் பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையாளுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு முயற்சி சிறப்பாக இருக்குது. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல் கிடைக்கும். குடும்பத்தோட ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் குடும்பத்தை விட்டு இதுக்கு முன்னாடி பிரிஞ்சவங்க கூட ஒன்று சேரக்கூடிய நேரம் தாங்க. கொஞ்சம் எந்த செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சம் கண்ணு கருத்தமாக செஞ்சீங்கன்னா அந்த எல்லா காரியமும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியமும் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலுமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டிருப்பாங்க. உங்களை வளர விடாமல் செய்யக்கூடிய விஷயம் இல்லாமல் நடந்திருக்கும். அந்த தன்மைங்கிறது நீங்குதுங்க. உங்களுக்கு போட்டியாக இருந்தவங்க விளங்குவாங்க. மனம் விரும்பின மாதிரி செயல்பட முடியும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. வேலை ரீதியாகவே கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீங்க. அந்த டென்ஷன் வேண்டாம், நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்யக்கூடியவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்திலுமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. கொஞ்சம் உறவினர் வருகை இருக்கும். உறவினர் வருகையால் கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் முன்னாடியே திட்டமிட பாருங்கள். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் எந்த தடையுமே இல்லை. குடும்பத்திலையுமே அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் தான். இந்த நேரம் நண்பர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் வாக்குவாதம் மன பேதங்கிறது உண்டாகும். ஆனால் அதுக்கு அதிகமாக கவனம் கொடுக்காம விட்டுட்டாலும் அந்த நிலைமை சரியாகிறன்னு சொல்லலாங்க. மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். மாணவர்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கட்சி தலைமையில் கொஞ்சம் கவனம் உங்கள் மேலே பதியக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொகுதி மக்கள்கிட்ட நெருங்கி பழகிறது இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அவசியம். மக்களுடைய நிறைய குறைகளை கேட்டறிய பாருங்க. பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான நேரம் தான். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தொழில் நுணுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. அதனால சிறப்பான பலன் கிடைக்கும். கொஞ்சம் கூட இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அனுசரித்து நடந்துட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் துணிச்சல் தேவைப்படுது. பயம் வேண்டாம். வாழ்க்கையை பற்றின பயம் வேண்டாம். நீங்கள் நினச்சதை நினச்சபடியே நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். சந்திரனோட சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதால உங்கள் எண்ணத்தை சிறப்பாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் உறவினர் வகையிலும் சரி, சகோதர வகையிலும் சரி கொஞ்சம் பிரச்சனை உண்டாகும். ஆனால் அதுக்கு அதிகம் கவனம் இந்த நேரம் கொடுக்க வேண்டாம். ஒரேடி தள்ளி இருக்க பாருங்கள். அதுதான் நல்லது. கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே கூடி வரக்கூடிய வாய்ப்பு தான். கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எந்த பாதிப்புமே இல்லை. செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். பண உதவி கிடைக்கும். எதையுமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு தான். பெருசாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலையில் சிறப்பான பலன்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சந்தோஷங்கிறது நிறைஞ்சிருக்கும். ஆன்மீக நாட்டை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. எந்த இடத்துலையுமே உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சு பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே படிப்படியான வளர்ச்சி, எல்லா வகையிலும் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லலாங்க. இந்த விஷயத்தை செய்யறது நல்லது தான். வியாழக்கிழமை நாட்களில் இந்த விஷயத்தை செய்ய பாருங்க. வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவானுக்குரிய கிழமை. குருவோட அருள் பெறணும்னா தனுசு ராசிக்காரங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஓரையில் இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குரு ஓரையில். குரு ஓரைங்கிறது இந்த 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயமா நீங்கள் இந்த நேரம் செய்யலாம். தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் மனதார வேண்டிக்கிட்ட பின்னாடி தொடர்ந்து இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் சுத்தமான வெற்றிலையை கையில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கற்கண்டு வச்சு, கற்கண்டு பொறுத்த வரைக்குமே அது எந்த வடிவத்தில் வேணால் இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும்லாம் இல்லை. அதை மடித்து சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சு அப்படியே மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் ஒரு மண்டலம் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர பாருங்கள். அது இந்த நேரத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு
கொடுக்க பாருங்கள். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி முன்னோர் வழிபாட்டையும் மறக்கக்கூடாது. இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாமே முன்னோர் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரது நல்லது. முன்னோர் வழிபாட்டை செய்யறப்ப அன்றைய தினங்களும் உங்களால் முடிஞ்சது அன்னதானம் செய்ய பாருங்கள். இந்த குடை, இந்த செருப்பு, இந்த போர்வை மாதிரியான விஷயத்த உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஒரு நபருக்காவது இந்த நேரம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை எந்த தடை இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது எந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த மாதிரியான பதிவுகளுக்கு மேலுமே நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரியான வீடியோ தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.